நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, அஷ்டமத்து சனி எனக்கு நடக்குது சகோதரி. அதனால என்னால் ரெண்ட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஆனால் வேறு வழி இல்லை. உங்களால் முடிஞ்ச ஒரு நபருக்காவது வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. கருப்பு உடை தானம் கொடுங்க, கருப்பு குடை வாங்கி கொடுங்க. வெளியில் வெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செருப்பு, ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு சந்தோஷப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம வினைகள் போக்கும். இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்கிறது இது பரிகாரமும் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனீஸ்வர பகவானோட சாந்தப்படுத்துறதுக்கு, நம்ம கர்ம வினைகள் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதவும். எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அஷ்டமத்து சனி எனக்கு நடந்தது, அவருக்கு அஷ்டாமத்து சனி நடந்தது. எதனால பிரச்சனை வருதுன்னே தெரியாமல் 1.5 வருஷம் நிறைய பிரச்சனைகள் வந்தது. குழந்தை பேரு தாமதம், பண கஷ்டம், நிறையவே பிரச்சனைகள் உருவானது. ஆனால் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சனிக்கிழமையில நவகிரகங்களுக்கு போய் விளக்கு போடுறது, எல் தீபம் ஏற்றுறது, அதே மாதிரி நிறைய தானங்கள் பண்ணுறது, எங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உணவு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஏழை மாணவனை படிக்க வைக்கிறது, ஒரு நோட்டு புக்கு வாங்கி தர்றது, வெயிலில் நடக்கிறவங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு, குடை வாங்கி தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது, இப்போ குளிர்காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் கம்பளி போர்வை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பளி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணும்போது சனீஸ்வர பகவானை சாந்தப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு ஆஞ்சநேயரையும் போய் வழிபட்டீங்கன்னா ஆஞ்சநேயரே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான்கிட்ட நமக்காக பேசுவார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கான நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் நிறைய நடக்கும். இந்த மாதிரி தெரியாமல் செஞ்ச தவறுகளுக்கும் தெரியாமல் செய்த பாவங்களுக்கும் தானே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் பலனளிக்குமே. ஆனால் நம்ம தெரிஞ்சே ஒருத்தங்க மனசை கஷ்டப்படுத்துறது, ஒருத்தங்களை காயப்படுத்துறது நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன தானம் பண்ணாலும் அது பலன் அளிக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம், உழைப்பாளிகளுக்கு நம்ம ஏதாவது செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த கடப்பாரை, மண்வெட்டி, அதுக்கப்புறம் ரொம்ப வசதியாக இருக்கேன் ஆனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தையல் மிஷின், இந்த மாதிரி ஒரு கருவிகளை வாங்கி தர்றதும் சனி பகவானை சந்தோஷப்படுத்தும். இது எல்லாமே நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம நல்லது தானே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கறது மிகச்சரியான பலனை கொடுக்கும்.